Kia Ceros எப்படி மற்ற sub 4 மீட்டர் SUVஸ்க்கு ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கறத பாத்துடலாமா? ஏற்கனவே இந்த sub 4 மீட்டர் SUV அப்படிங்கிற செக்மெண்ட் மார்க்கெட்ல ஃப்ளட் ஆகி கிடக்கு. அண்ட் ஏற்கனவே Kia கிட்டயும் ஒரு sub 4 மீட்டர் Sonet அப்படிங்கிற கார் இருக்கு. அப்படி இருந்தும் Sonetல இல்லாத விஷயங்கள்லாம் இந்த Cyrosல கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல இந்த Cyros அப்படிங்கிற பேரு Sonet, Seltasக்கு அப்புறமா Cyros எல்லாமே Sல ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆனா இந்த Cyros அப்படிங்கிறதுக்கான பேர் காரணம் கிரீக்ல இருக்கக்கூடிய ஒரு அழகான ஐலாண்ட்னு சொல்றாங்க. சரி, அப்படி என்ன Cyrosல ஸ்பெஷாலிட்டி? இது ஒரு ஸ்ட்ரைக்கிங்கான டிசைன், ஃபர்ஸ்ட் இன் ஃபீச்சர்ஸ், அப்புறம் கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி, இது மூணையும் கம்பைன் பண்ணி கொடுத்திருக்காங்களாம். ஸ்ட்ரைக்கிங் டிசைன் சொல்றாங்க, ஆனா இது ஒரு காம்பாக்ட் SUV தான். ஆனா காம்பாக்ட் இஸ் நாட் ஸ்மால்னு சொல்றாங்க. ஆமா, இதனுடைய பாக்ஸி ஷேப் உங்களுக்கு பிராக்டிகாலிட்டி, இன்டீரியர்ல ஸ்பேஸ், அப்புறம் டே லைட் ஓபனிங் இது எல்லாமே பெட்டரா கொடுக்கும். ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ், ரெண்டு ரோவுமே ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ், ரியர் சீட் வந்து உங்களுக்கு ஸ்லைடிங்கும் ரிக்ளைனிங்கோடவும் கொடுக்குறாங்க. 30 இன்ச்ல ட்ரினிட்டி பேனோராமிக் ஸ்கிரீன், 8 ஸ்பீக்கர் ஹார்மன் கார்டன் சிஸ்டமும் பேர் பண்ணிருக்காங்க. இந்த சிராஸ் உங்களுக்கு 2 இன்ஜின் ஆப்ஷன்ல வருது. ஸ்மார்ட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற 1 லிட்டர் GDI டர்போ பெட்ரோல் இன்ஜினும், அது உங்களுக்கு 3 சிலிண்டர்ல 120 PS 172 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். ரெண்டாவதா ஒரு 1.5 லிட்டர்ல டர்போ டீசல் இன்ஜின், அது உங்களுக்கு 115 PS பவரும் 250 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இந்த காரோட டிசைன் ஹைலைட்ஸ்னு பார்த்தோம்னா ஆப்போசிட்ஸ் யுனைடெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டிசைன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது வெர்டிகல் ஹெட்லாம்ப்ஸை கொண்டு போய் எட்ஜ்ல வச்சிருக்காங்க. இதனால கார் வந்து சின்ன காரா இருந்தாலும் உங்களுக்கு வைடா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அண்ட் DRLs இருக்கட்டும், ரியர் டெயில் லாம்பா இருக்கட்டும், ஒரு ஸ்டார் மேப் LED அப்படிங்கிற ஒரு டிசைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் கியானுடைய சிக்னேச்சர் டைகர் நோஸ் கிரில்ல சட்டிலா டிஜிட்டல் டைகர் நோஸ் கிரில் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சைட் ப்ரொஃபைல டக்குன்னு பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஸ்கோடா 18 உடைய சைட் டிசைன் மாதிரி இருந்தது. டாப் எண்ட்ல ட்ரையாங்கிள் ஷேப் டிசைன் இருக்கக்கூடிய 17 இன்ச் அலாய்ஸும், மிட் வேரியன்ட்ல ஸ்கொயர் ஷேப் இருக்கக்கூடிய 16 இன்ச் அலாய் வீல்ஸும், பேஸ் வேரியன்ட்ஸ்லாம் உங்களுக்கு 15 இன்ச்ல ஸ்டீல் ரிம்ஸோட கிடைக்கும். அண்ட் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸ் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 4 வீலும் டிஸ்க் பிரேக்கோட கொடுக்குறாங்க. இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் கலர் காம்பினேஷன் வேரியன்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. டாப் எண்ட்ல டியூவல் கிரே, லைட் கிரே அப்புறம் டார்க் கிரே கூட உங்களுக்கு ஆரஞ்சு ஆக்சன்ஸோட கொடுத்திருக்காங்க. ரியர் டோர்ஸ்ல ரொம்ப தாட்ஃபுல்லா நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி சன் ஷேட்ஸோட கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் சென்டர் ஆர்ம்ரெஸ்ட்ல உங்களுக்கு ஏர் பியூரிஃபையர் வந்துருது. டிரைவர் சீட் 4-வே எலக்ட்ரிக் அட்ஜஸ்டோட கொடுக்குறாங்க. வயர்லெஸ் சார்ஜிங் பேட் கொடுத்திருக்காங்க. பிரீமியம் ஃபீல் கொடுக்கக்கூடிய டபுள் டி கட் ஸ்டீரிங் வருது. அண்ட் டிரைவ் மோட்ஸும் ட்ராக்ஷன் மோட்ஸும் ரொம்ப தாட்ஃபுல்லா ஸ்டீரிங்லயே அதுக்கான பட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. 64 கலர்ல ambient லைட்டிங் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்கோடா கிட்ட இருந்து பிட் அடிச்சு சிம்பிளி கிளவரான விஷயங்களும் இந்த கார்ல இருக்கு. 4 விண்டோஸும் ஒன் டச்ல அப் அண்ட் டவுன் இருக்கு. அண்ட் நீங்க ரிமோட்ல கூட விண்டோஸ் அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். அந்த ரிமோட்ல இருக்கக்கூடிய கியா லோகோவும் illuminate ஆகுது. அண்ட் சென்டர் கன்சோல்ல கப் ஹோல்டர்ஸ்ல உங்களுக்கு ஸ்பேஸ் என்ஹான்சரோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இவ்வளவு ஃபீச்சர்ஸ் அள்ளி கொடுத்தவங்க ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் மட்டும் மறந்துட்டாங்க. அது ஏன்னே புரியல. இந்த கார்ல ரிக்ளைனிங் சீட்ஸ் இருக்கிறதுனால பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லா ரிக்ளைன் பண்ணீங்கன்னா 390 லிட்டர்ஸும், அப்ரைட்டா இருந்ததுன்னா 465 லிட்டர்ஸும் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். நீங்க இந்த சிராஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.